இந்த பொண்டாட்டிங்களை சமாளிக்கிறது எப்படின்னே தெரியலடா அப்படின்னு எத்தனையோ படத்தில் டயலாக் வந்திருக்கு. இந்த பொண்டாட்டிங்களை சமாளிக்க படைச்ச கடவுளாலேயே முடியாதுடா அப்படின்னு பதில் டைலாக்கும் நிறையா படத்தில் வந்திருக்கு. ஆனால் இது உண்மையா? நிஜமா இல்லைங்க. பொம்பளைங்களை சமாளிக்கிறது ரொம்ப 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 ஈஸி. இந்த ட்ரிக்கெலாம் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஒய்ஃப் உங்கள் கண்ட்ரோலுக்குள்ளே வந்துடுவாங்க. ட்ரை பண்ணி பார்க்குறீங்களா? சரி, ஃபஸ்ட்டு டிப்ஸ். அவங்க கேட்காமலே, அதாவது இப்போது உடம்பு முடியலன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு உடம்பு முடியாதப்போ அவங்க கேட்காமலே அவங்கள செஞ்சு கொடுக்குற சின்ன சின்ன உதவிகள். நான் பாத்திரத்தை தொடறதா, நான் துணியை தூக்குறதா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஈகோவுக்கு மதிப்பு கொடுக்காம, என் பொண்டாட்டி அவள் நல்லா இருக்கும்போது எனக்கு செஞ்சால், இப்போது அவள் நல்லா இல்லை, அவளுக்கு செய்ய வேண்டியது என் கடமை அப்படின்னு நீங்கள் அரெஸ்ட் ஆகிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு முழுசாக அரெஸ்ட் ஆகிடுவாங்க. உங்களுக்கு எந்த குறையும் இல்லாமல் பார்த்துக்கிறதுக்கு அவங்க உடம்பு சரியானவொடனே மென்டலி தயாராகவும் ஆகிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். 2வது டிப். அவங்க கேட்காமலே நீங்கள் வேலை விட்டு வரும்போது அவங்களுக்கு வாங்கி கொடுக்குற சின்ன சின்ன கிஃப்ட்ஸ்னால் ரொம்ப காஸ்ட்லியாக வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஒரு முளை பூவாக இருக்கலாம், அவங்க பிறந்த நாள், கல்யாண நாள் அந்த டைமில் ஒரு சாரியாக இருக்கலாம். இவ்வளோ தான். இது 2 விஷயத்த நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்க அப்படின்னாலே, ஆக்சுவலி இது மீறி நீங்கள் எதுவும் பண்ணவே வேணாங்கிறது தான் உண்மையான விஷயம். அவங்க கேட்காமலே நீங்கள் அவங்களுக்கு கொடுக்குற இந்த சின்ன சின்ன கிஃப்ட்ஸில் தான் அவங்க உங்களுக்கு முழுசாக சரண்டர் ஆகிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். 3வது டிப்ஸ். இந்த உலகத்தில் யார் இருந்தாலும் இல்லைனாலும் நான் உனக்காக எப்போவுமே இருப்பேங்கிற முழு நம்பிக்கையை உங்கள் வார்த்தைகளால் இல்லை, செயலால் அவங்களுக்கு புரிய வச்சிட்டிங்கனாலே அவங்க முழுசாக அவங்களுக்கு சரண்டர் ஆகிடுவாங்க. அதுக்கு மீறி அவங்க வேறு ஒன்றுமே உங்கள்கிட்ட எதிர்பார்க்க முடியாது, கேட்கவும் முடியாது. ட்ரை பண்ணி பாருங்கள். இதெல்லாம் வாங்கி கொடுத்தா ஏன் பொண்டாட்டி சந்தோஷப்பட மாட்டா அப்படின்னு சொல்கிறதுக்கு இன்னொரு ரகம் இருக்குது பொண்டாட்டிலேயே. ஒன்று அன்பால் சரண்டர் ஆகிறவங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லேயே அவங்கள முழுசாக திருப்தி ஆக்கிடலாம். ஆனால் இன்னொரு ரகம் இருக்குது, காஸ்ட்லியான கிஃப்ட்ஸ். காஸ்ட்லியான்ட்டு கடன் வாங்கி புருஷங்கனை செத்து போகிற அளவுக்கு காஸ்ட்லி கிஃப்ட்ஸுக்கு ஆசைப்படுற பொண்டாட்டிங்க. இவங்களையும் உங்கள் கண்ட்ரோலில் கொண்டு வரதுக்கு சில டிப்ஸ் இருக்குது. 1, உங்கள் வீட்டில் வேலைன்னு ஒன்று அவங்களுக்கு இருக்கவே கூடாது. வேலைக்காரி ஒன்று ஃபிக்ஸ் பண்ணுறது உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டு டிப்ஸாக இருக்கும். 2வது, அவங்க ஏதாவது நகை நட்டு இல்லை துணிமணி வாங்க ஆசைப்படுறாங்கன்னா அவங்க உங்ககிட்ட இவ்வளோ அவ்வளோன்னு பேரம் பேசாமல் அவங்களுக்கு நீங்கள் செலவு பண்ண தயாராகிட்டிங்கன்னா அவங்க உங்களுக்கு சரண்டர் ஆகிடுவாங்க. மெயின்டைனிங் கொஞ்சம் கஷ்டம்தான், செலவு ஜாஸ்தி தான். பட் இதை நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு சரண்டர் ஆகிடுவாங்க. ஸோ பொண்டாட்டிங்களை சமாளிக்கிறது அவ்வளோ பெரிய கஷ்டம்லாம் இல்லை. இதில் உங்கள் பொண்டாட்டி எந்த ரகம்னு யோசிச்சுட்டு அதுக்கேற்ற தெளிவான ஒரு முடிவுக்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் பொண்டாட்டியை உங்களால் சமாளிக்க முடியும். ஸோ இதில் உங்கள் பொண்டாட்டி எந்த ரகம்னு பார்த்து சீக்கிரமாக சமாளித்து அவங்கள உங்கள் கண்ட்ரோலில் கொண்டு வந்துட்டிங்கன்னா நிஜமாக நீங்கள் தாங்க கிங்கு. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலோ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.